இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இயற்றிய ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இந்த 16 ஆயுதங்களை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்பு இந்த 16 ஆயுதங்கள் எப்படி வந்தனர் என்பதை ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு முன்னுரையாக இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் நம்மளோட தேசிகன். அப்படி சொல்லும்போது தேசிகன் பெருமாளின் வர்ணனையை தொட்டு, அந்த பகவானின் வர்ணனையை தொட்டு ஆரம்பிக்கிறார். இதை ஸ்வசங்கல்ப கலாகல்பை ஆயுதைர் ஆயுதேஸ்வரக, இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கும் அந்த ஒரு ஆயுதத்தை, அந்த ஒரு சக்கராயுதத்தை பெருமாள் படைத்தார் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அதாவது பெருமாளின் அந்த விஷ்ணுவின் சங்கல்பத்திலிருந்து, சங்கல்பம் என்று சொன்னால் எண்ணம், மனதுக்குள்ள வரும் அந்த எண்ணம், அந்த எண்ணம் என்பதே பகவானுக்கு ஒரு ஆற்றலாக இருக்கு. ஏனென்றால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் என்றால், ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும் என்றால் கைகளை பயன்படுத்தலாம். ஆனால் பகவானுக்கு கைகளை பயன்படுத்த மாட்டார். அவர் புத்தியை, அவர் மனதை, அவர் எண்ணங்களை வைத்துதான் படைப்பை செய்கிறார் என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி தன்னுடைய சங்கல்பத்தினால், தன்னுடைய எண்ணத்தினால் இந்த உலகையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த அந்த பெருமாள் அதே சங்கல்பத்தினால் தன்னுடைய ஒரு ஆயுதமாக, அவரிடம் எண்ணிறங்காத ஆயுதங்கள் இருக்கு. அதில் ஒரு ஆயுதம், பிரசித்தமான ஆயுதம் அந்த சக்கராயுதம், சுதர்சன சக்கரம். அப்படி தன்னுடைய சங்கல்பத்தால் உருவாக்கப்பட்ட சக்கரத்தாழ்வார், அவருக்கும் அந்த பெருமாளின் குணம் இருக்கு, அவருக்கும் அந்த பெருமாளின் சக்தி இருக்கு. அந்த சக்கரத்தின் சங்கல்பத்தினால் உருவானதான் இந்த 16 சக்கரங்கள். பெருமாள் சங்கல்பத்தினால் சுதர்சன சக்கரம், சுதர்சன சக்கரத்தின் சங்கல்பத்தினால் இந்த 16 ஆயுதங்களும் உருவாகின்றன என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஆனால் அனைத்திற்கும் இந்த 16 ஆயுதங்களுக்கு தொடக்கம் அந்த ஒரு ஆயுதம், அந்த சக்கரத்தாழ்வார். அந்த ஒரு ஆயுதம், அந்த ஒரு சக்கரத்திற்கான தொடக்கம் அதுவும் பெருமாள் தான் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்று நம்ம அறியாமையில் இருக்கும் அறிஞர்கள் என்ற தலைப்பில் நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு கதையில அறிஞர்கள் அறியாமையில் இருக்கா என்பது ஒரு தலைப்பின் ஒரு பொருளாக இருக்கு. அறியாமை என்று சொன்னால் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் ஒரு இக்னரன்ஸ்ல, எந்த ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான ஞானம் இல்லாத ஒரு நிலைக்கு தான் அறியாமை என்று பெயர். அறிஞர்கள் என்று சொன்னால் அறிவை உடையவர்கள், அறிவை பயன்படுத்துகிறவர்கள் என்று சொல்லலாம். அப்படி அறிவாளிகளாக இருக்கும் அறிஞர்கள் எப்படி அறியாமையில் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வரலாம். எல்லா விஷயமும் தெரிந்த ஒரு நபருக்கு எதுவுமே தெரியாது என்று இப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி வரலாம். இந்த இடத்தில், இந்த கதையில் முக்கியமாக சொல்லப்படும் ஒரு கருத்து, என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் அறிஞனாக இருந்தாலும், அவன் தற்பெருமை உடையவனாக இருந்தால், தன்னை பற்றியே பேசிக்கொண்டால், தன்னை பற்றியே பீத்தி கொண்டிருந்தால், அந்த ஒரு ஞானம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது வீணாக தான் போகும் என்றுதான் இந்த கதையின் ஒரு கருத்தாக இருக்கு. இந்த ஒரு கதை துவங்குவது ஒரு கிராமத்தில் என்று சொல்றார். இந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி இருக்கா. அவள் அவ்வளோ அழகாக இல்லை என்றாலும் தன்னுடைய அழகை கூட்டிக் கொள்ளணும், நான் தான் அழகு என்று அவன் நினைச்சுட்டு இருக்கா. என்னுடைய அழகை நான் இன்னும் கூட்டிக்கணும் என்றால் என் கையில் தங்க வளையல்கள் வாங்கணும் என்று சொல்லி தன்னிடம் இருந்து அனைத்த சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய